தமிழே கத்துக்கும் போது ஏதாவது ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போகும்போது இது ஒரு தடையா இருக்குமா சார்? ஏன்னா வந்து மோஸ்ட்லி எல்லாத்தோட பிம்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்லயே கத்துக்கிட்டா ஐடி கம்பெனில வந்து கண்டிப்பா இங்கிலீஷ் மஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. இல்ல ஐடி கம்பெனியோட பார்வை எப்படி சார் இருக்கும் நம்ம தமிழை கத்துக்கிட்டு போனோம்னா? ஓகே, ஸோ இது பார்வைன்றதை விட என்ன ரோலுக்கு போறீங்கன்றதான் அது டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில ரோல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேசிங் ரோல் ஆர கிளைண்ட் சப்போர்ட்டிங் ரோல்னு இருக்கும். அங்க போகும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் தேவையாகும். சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருந்து எடுத்தா பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்டே வந்து ஆப்டிடியூட் எடுத்து கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க தேவைப்படும். இதே வந்து ப்ராடக்ட் கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்னா வந்து நீங்க போய் எக்ஸ்டர்னலா நிறைய பேர்ட்ட பேச போறதில்ல. சிஓ போய் பேசுவார், இல்லைன்னா அதுக்கு பிசினஸ் பிடி டீம் இருக்கும், அவங்க பேசுவாங்க. சார் டெவலப்பர் என் டீம் கூட நான் பேசுறவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சா போதும், அந்த புரோக்கன் இங்கிலீஷ் இருந்தா போதும். பட் ஸ்கில்ல நான் செம ஸ்ட்ராங்கா இருக்கணும், கோடிங் ஸ்கில்ஸ்ல. ஓகேங்களா? சோ அது ஸ்ட்ராங்கா இருந்தா இதை நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ரெண்டுலயுமே வீக்கா இருந்தா பிரச்சனை, அதை விட்டுலாம்.